கடலையும் மட்டனும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான கறிக்கூட்டு. கன்சீவா இருக்குங்க, டெலிவரி ஆனவங்கன்னு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்தியான கறிக்கூட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாலிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையை நைட்டே தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச கொண்ட கடலையில இருந்து இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3 ல இருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசிலும் சிம்ல 1 விசிலும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி 3/4 தரம் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதோடயே நம்ம தோல் நீக்கின கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம். எங்க மாமியார் வீட்டுல டெலிவரியான பெண்களுக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி கறிக்கூட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்தின்னு கூட சொல்லுவாங்க. டெலிவரியான டைம்ல நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம். அதே டைம்ல குழந்தைகளுக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட்றப்ப ஃபீடிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்காக ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். இந்த கறிக்கூட்டு எந்த அளவுக்கு ஹெல்தியோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அன்னைக்கு செஞ்சோமே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, திரும்ப எப்படா செய்யலாம்னு நமக்கே தோணும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கறி கூட்டை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கொத்தமல்லி தழை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி தலையை இப்போ சேர்த்துக்கிறேன். மாசமா இருக்கவங்க, டெலிவரி ஆனவங்கலாம் இந்த கறிக்கூட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தி, குழந்தைக்கு ரொம்ப நல்லது, ஃபீடிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு பிடிச்சது எது பிடிக்காததுன்னு எல்லா பெண்களுமே ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருப்போம். அதே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நமக்கு பிடிக்கும். அவங்களுக்கு எது பிடிக்காதோ அது நமக்கும் பிடிக்காது. குழந்தை பிறந்துட்டா நமக்கு எது பிடிச்சது பிடிக்காததுன்னு நமக்கே சொல்ல தெரியாத அளவுக்கு நம்ம மாறிடுறோம். அந்த மாதிரி இல்லாம நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யறதுக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.